Hey guys, welcome to Savi Vlogs. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறேன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோலயே நான் வந்து வெக்கேஷன் போறேன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் எங்க போறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியலனா எஸ் நான் வந்து இந்தியா போறேன். என்னோட முன்னாடி வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் வர போற வீடியோஸையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் நிறைய டிராவல் கண்டென்ட் அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்லேருந்து நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக போட போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்துட்டு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு இன்னும் 1 டேயில் நான் கிளம்ப போகிறேன். ஸோ இன்றைக்கே பேக்கிங் வேலைலாம் முடிச்சிடலான் இருக்கேன். ஏன்னா நான் பெருசாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறக்கு எதுவும் இல்லை, சும்மா கிஃப்ட்ஸு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம திரும்பி வரும்போது பயங்கரமாக லோடடாக வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்பிட்டு வரணும். அதனால் இப்போ ஃப்ரீயாக தான் போகிறேன். பெருசாக ட்ரெஸ்லாம் எடுத்துக்கல, சும்மா ஒரு செட் இல்லை 2 செட் மட்டும்தான் எடுத்துகிட்டே போகிறேன். ஏன்னா எல்லாமே அங்கேருந்து புதுசாக வாங்கிட்டு இல்லை வீட்டில் இருந்து அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, அதை நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து லக்கேஜ் வந்துட்டு பேக் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் 23 kgs 2 எடுத்துக்கலாம், 7 kgs 1 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த 23 kgs தான் ஃபில் பண்ண போகிறோம். நம்ம இப்போ போய் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா, வாங்க. நம்ம இந்த சூட்கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னோட முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் அதிலேயே பார்த்துருப்பீங்க. நான் என்னென்ன வாங்கியிருப்பேங்கிறத அதுலேயே டீட்டெயில்டாக காமிச்சிருப்பேன். இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் ஒரு ரேண்டம் டப்பாஸில் வந்துட்டு டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேக்கிங் தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவராக வெயிட் இருந்ததெல்லாம் ஒரு 5-6 kgs எல்லாம் தூக்கிட்டோம். ஸ்கின் கேர் அண்ட் சம் சாக்லேட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் வெளியில். ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு வெயிட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 23 கிலோ இருக்கணும்ல, டேர் பண்ணிட்டல, தூக்கு. சூப்பர். இது வந்து நான் டாலர் ஸ்டோரில் தான் எடுத்தேன். இது வந்து எப்படின்னா இங்கே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லிக்விட் இதை யூஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு இப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியிருக்கேன். இது நான் உங்களுக்கு அந்த ஹால் இதில் காமிக்க மறந்துட்டேன். ஸோ அதான் இதில் காட்டுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்பாஞ்சஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பாட்டில்ஸ் இதுங்கெல்லாம் செக்யூர் பண்ணுறதுக்காக நாங்கள் சுற்றி அதெல்லாம் வச்சிட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. மிஸ்டியோடதெல்லாம் தனியாக வச்சிடலாம். இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி கவரில் ஒட்டுக்காவே நான் போட்டு வச்சிடலாம். நாங்கள் இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு கவரில் செக்யூர்டாக வச்சுக்கலாம். எதுக்கும் டேமேஜ் ஆனாலும் அதுக்குள்ளேயே ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு டாஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் இதெல்லாமே பேக்கெட்ஸ் அண்ட் டப்பாஸில் இருக்குது, பாக்ஸஸில் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் பிரித்து உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் கொட்டிட போகிறேன். அதுக்கப்புறமா அங்கங்கே வந்துட்டு வச்சுக்கலாம். இது போயிட்டு எனக்கு மைண்ட் ஆகிடுச்சுன்னா நானே சாப்பிடுவேன், யாருக்கும் தர மாட்டேன். இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கவர்ஸ் பிரித்து யாருக்கு எதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். இது வந்து ஐக்கியாவில் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டியா டேடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸ்பெஷலி டெசர்ட்ஸு, அப்புறம் சாக்லேட்ஸ், அப்புறம் ஸ்வீட்ஸ், இது எல்லாமே அவங்களோட சஜஷன் சூப்பராக இருக்கும். அவங்க தான் இதையும் சஜஸ்ட் பண்ணாங்க. என்னோட அந்த டிஸ்பென்சர் ஒன்று காமிச்சிருப்பேன், சோப் டிஸ்பென்சர், அதையும் அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. கிரே கோல்டு தான் குட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோல்டு ஷேட்ஸ் எல்லாம் வந்துட்டு குட்டி சைஸ், மீடியம் சைஸு, இதுதான் லார்ஜ். ஸோ ஃபஸ்ட் நான் மீடியம் சைஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான இப்போ சாக்லேட்ஸ்லாம் நாங்கள் வந்து ஓரளவுக்கு சார்ட் பண்ணிட்டோம். எப்படின்னா இந்த மாதிரி குட்டி பேக் பண்ணி இப்படி பெர்மனன்ட் மார்க்கரில் நேம்லாம் எழுதி இப்படி பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏர் பேக் பண்ணி வச்சுருக்கோம். சிலதெல்லாம் நல்லாவே இதாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா எங்ககிட்ட இருந்த கவர்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் குட்டியாக வந்து பேக் பண்ணியாச்சு.
பேலன்ஸ் ஆனது எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறமும் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்குறக்காக இப்படி பேக் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து பிரசாந்த் ஃபேமிலி இது, அதனால அது தனியாக பேக் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். கிரான்பெரி பிஸ்கெட்ஸு இப்படி பிரித்தோன்னா இதில் எவ்வளோ பீசஸ் வரும்னா 90 பிஸ்கெட்ஸ் இருக்குது அண்ட் 30 பேக்ஸ் மாதிரி இருக்கும் உள்ள. ஸோ இந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா 3 பிஸ்கெட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக் ரொம்ப தின்னாக இருக்கும் பிஸ்கெட்டு, அதனாலே ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு நான் இப்போ க்ளோஸ்அப்பில் இது எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இடையில நான் வந்து சில சாக்லேட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணேன். அதில் எனக்கு ஸ்விஸ் சாக்லேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக இருந்தது. சரி விட்டால் எங்களுக்கு பயங்கர டெம்ட் ஆகி நாங்களே சாப்பிட்ருமோங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதனால் குயிக்காக நாங்கள் வந்து இந்த சாக்லேட்ஸை ஃபஸ்ட்டு பேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட் திங்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் அந்த ஷீட்ஸு. நம்ம ஊரில் வந்துட்டு நிறைய இந்த டைல்ஸில் செவுத்துலலாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் ஆயில் தெரிச்சு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் இது மிக்ஸ்டாக வாங்கியிருக்கேன். இது நான் வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இது பெண்ட் ஆகிடும். எங்கள் அந்த ட்ராலி இழுத்துட்டு போகிறது இருக்கிறதுனால, அந்த ஹேண்டில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் இந்த டாய்ஸ் இதெல்லாம் வச்சிடலான்ட்டு இருக்கேன். இது ஒரு பார்பி டாட்டா இப்படி வச்சுருவோமா, இப்போ போலீஸ் கிட்டுவாங்க. இது மேலே நம்ம வந்துட்டு இதை வச்சுக்கலாம். இது வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இதில் சாக்லேட் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது க்யூட்டாக இருந்ததுனால ஸோ இதை அப்படியே கிட்ஸ் மாதிரி கொடுத்துருவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கிட்ஸோட இதெல்லாம் வாங்கினேன், அதெல்லாம் இப்படி ரேண்டமாக மேலே வச்சிடலான்னு இருக்கேன். அண்ட் இது என் செல்லக்குட்டி மிஸ்டியோடது எங்கள் வீட்டுக்கு. இந்த பர்ஃப்யூம் இதிலே வச்சிடலாமா, இங்கே கரெக்டாக இருக்கும். இது வந்து ஹேண்டில் மேலே வர்றதுனால என்னோட ஃப்ரெண்டு இது வந்து 3 பார்சல் இருந்துச்சு, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக அங்கே செட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை, அதை அங்கேயே விட்டுட்டு நம்ம மித்ததெல்லாம் மட்டும் அரேஞ்ச் பண்ணால் போதும். இது பர்ஃப்யூம்ங்கிறதுனால இதெல்லாம் எடுத்துட்டோம். ரேண்டமாக இந்த மாதிரி ஊனோ கார்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் அங்கங்கே சொருகினாலே போதும். இது பெருசாக டேமேஜ்லாம் ஆகும். இந்த மாதிரி கூட வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சாக்லேட் இப்படி வச்சிடலாம். வேறு என்ன இருக்குது, இந்த குக்கீஸ் வந்து இருக்குன்னு அது இங்கே இது பேக் பண்ணி தான் இருக்குது, சீல் பண்ணி தான் இருக்குது. இதை இங்கே வச்சிடலாம். ரேண்டமாக பேக்கேஜாகவே வச்சுருக்கிற திங்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை இப்போ நீங்கள் வச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையுமே வந்து பிரித்து வச்சிட போகிறோம். வச்சுட்டு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஃபுல்லாக நம்ம இப்போ ஃபில் பண்ணிடலாம். இந்த குக்கீஸ்லாம் வந்துட்டு நாங்கள் இப்போது இந்த ஸ்பின்னரில் போட்டு ஃபில் பண்ணிருக்கோம். இது வேறு ஏதாவதுல கூட நம்ம போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் இந்த க்ளோஸ்அப்பு இந்த மாதிரி வேலையில் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இந்த பேக்கிங்லாம் எனக்கு செட்டே ஆகாது. நான் என்னோடய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னா எங்கள் அம்மாவை பண்ண சொல்லிட்டு இன்னாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நமக்கு அதுதான் செட் ஆகும். இப்போ திருப்பி நான் அந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன். இப்போ வந்து கிளாஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல மேப்பிள் சிரப்ஸ், அதுக்கப்புறமா கிளாஸ் ஐட்டம்ஸ் மாதிரி நான் வாங்கினது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையும் நம்ம இந்த கவரில் போட்டு பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரேண்டமாக இருக்கிறதெல்லாம் இப்படி பிரசாந்த் மேலே வச்சிட்டோம். இந்த ஐக்கியாவில் வாங்கின கிளிப்ஸு அதெல்லாம் இப்படி மேலே வச்சிட்டோம். அண்ட் இந்த ஒரு பவுச் வாங்கினோம். இப்போ இதுலேயும் வந்துட்டு ஏதாவது உள்ளே போட்டு ஃபில் பண்ணிடலாம். இதை அந்த கீ செயின், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரி சம் ரேண்டம் கீ செயின்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அந்த பேண்டா அதெல்லாம் இதில் போட்டு பேக் பண்ணியாச்சு. இதில் வந்து குக்கீஸ், அதுக்கப்புறமா அந்த மெக்டியோட அந்த க்ராக்ஸ் வச்சுருந்தேன்ல அதெல்லாம் இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்படியே வச்சிடலாம், ஏன்னா இதெல்லாம் டேமேஜ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் மேலே வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ அந்தரில் வந்துட்டு பேக் பண்ணோம். மிஸ்டியோடதெல்லாம் இந்த மாதிரி ரேண்டமாக சொருகிடலாம். இங்கே கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ இங்கே மேலெல்லாம் ஏதாவது தூக்கி போட்டுருக்கோம். அது லைட்டாக ஃபோல்ட் ஆகும்டா, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. இங்கே கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் வெயிட்லெஸ் தான், அதெல்லாம் இங்கே வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு சைடு டன். இதுக்கு மேலே ஏதாவது வச்சேன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த சைடுக்கு ரெடி பண்ண போயிடுவோம். இது எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கின ஒரு ஹேண்ட்பேக். இது என் ஃப்ரெண்டுக்கு குக்கீஸ். இது ஒரு நாங்கள் சிஎன் டவர் என் பர்த்டேக்கு போயிருந்தோம், நான் வாங்கினேன் ஒரு ஃப்ளாஸ்க். இது
இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு ஒரு கூலர் பேக் வாங்கியிருந்தேன்ல, அந்த பேக்கில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் இப்போ நாங்கள் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ஃபில் பண்ணி நம்ம அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பேக் வந்துட்டு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த அமேசிங்கான ஐடியாவை நான் தான் கொடுத்தேன். ஆனால் இது எதுவுமே வந்துட்டு கோல்டாக தான் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இது மட்டும்தான். இந்த சாக்லேட் பேக் மட்டுமே 8.5 கிலோ வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே ஒரு சைடாக விட்டுட்டோம். ஏன்னா இந்த பேபி ஃபுட்டே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் அதிகம். அதனால இந்த சூட்கேஸில் நம்ம இதுக்கு மேலே வந்து டம்ப் பண்ண முடியாது. கரெக்ட். இப்போ நாங்கள் எப்படி கிளாஸ் ரேப் பண்ணுறோங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ஸாக இருக்குன்ட்டு. ஓகே, இது வந்து பபிள் ரேப், கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த இது வந்து செலோ டேப்பே இல்லாமல் இதை வச்சு பேக் பண்ணிக்கிறது தான். இங்கே வந்து தான் நான் பார்க்குறேன். இது என்கிட்ட எல்லா ஊர்லலாம் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பபிள் ரேப் பண்ணி ப்ராப்பராக பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பார்பி இதெல்லாம் ஸ்க்ராட்ச் விடக்கூடாதுன்னு இந்த மாதிரி எல்லாம் போட்டு ப்ராப்பராக பேக் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐக்கியாவில் வாங்கின அந்த டிஸ்பென்சர் இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு. இதுக்கே வந்து டயர்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொட்டிடும்னு நினைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கவரில் போட்டே பேக் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட இந்த லோஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பாடி க்ரீம்ஸ் எல்லாம், அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கரில் பேஸ்ட் பண்ணிட்டோம். நம்மளோட பர்ஃப்யூம்ஸ் ஃபுல்லாகவும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம். பர்ஃப்யூம்ஸ் வந்து கேப்பும் கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டிக்கர் போட்டு இப்படி வச்சுருக்கோம். இதுவே செக்யூராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. இது ஒரு மணி நேரமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். நம்ம என்னதான் வந்து ஃப்ரெஜைல் இதெல்லாம் ஒட்டிட்டு போனாலுமே அவங்க அவ்வளோலாம் வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் பார்க்காம ரேண்டம் அப்படியே தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. அதனால நம்ம தான் ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு போனோம். ஸோ இது மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு பிரசாந்த் வரும்போது ஒரு காஸ்ட்லியான விஷயத்த வந்து மொத்தமாக உடச்சி சிதைச்சிட்டாங்க. ஸோ அந்த சூட் கேஸே வந்துட்டு ஃபுல்லாக சில்லியாக உடச்சிட்டானுங்க. அதனால் நம்ம வந்துட்டு எவ்வளோ இதுவாக செக்யூராக பேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சூட்கேஸ் நம்பர் 2 வந்துட்டு இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இதுதான் மெயின் வேலையே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செக்யூர்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இதில் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி என் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஷர்ட்ஸ்லாம் இப்படி திக்காக இருக்கிறதெல்லாம் இப்படி கீழே பேஸாக போட்டோம். இப்போ இதில் காஃபி இதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ்லாம் இருந்துச்சுன்னா இப்படி இந்த பாட்டில் மாதிரிலாம் ஏதாவது எடுத்துகிட்டு போனால் நம்ம இப்படி வச்சு செக்யூர் பண்ணிடலாம். ஸோ எதுவும் இடிக்கவும் செய்யாது, டேமேஜும் பண்ணாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சைடெலாம் இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கோம். இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. வந்துட்டு இன்னும் இந்த பெரிய பார்சல் ஒன்று இருக்குது, கன் இதெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு வைக்கணும். அது நிற்க முடியாதுடா. எப்படி க்ளோஸ் பண்ணுங்க? ஓகே, அப்போ கீழெல்லாம் வச்சுட்டு அதை மேலே வச்சு முடிச்சிடலாம். அதை இந்த பேக்கிங் மேலே பெரும் தலைவலியாக இருக்கு. பர்ஃபெக்ட். ஒரு ஆளு 24-25 கிலோ இருக்குது. ஃபைனலி எல்லா பேக்கிங்கும் முடிச்சாச்சு. பர்ஃபெக்டாக வந்துட்டு வெயிட் 2-3 தடவை செக் பண்ணோம். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் ஃபைனலி வி ஆர் டன் பேக்கிங். ஸோ இந்த வேலை முடிச்சிட்டோம்னாலே நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. ஜாலியாக நம்ம கிளம்பி ஊருக்கு போக வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இதை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு. See you guys in another video. Bye bye. Take care. Ta-ta.